நிறைய பெண்கள் வந்து வலினால சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ என்ன வலி? யூஸ்வலி நம்மளுக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி தலைவலி, கை வலி இதெல்லாம் தான் இருக்கும், முதுகு வலி. பட் இதை தாண்டி நிறைய பேர் வெளியில சொல்ல முடியாம சைலன்ஸ்ல சஃபர் ஆயிட்டு இருக்க மாதிரியான பெல்விக் பெயின், அதுவும் க்ரானிக்கா பெல்விக் பெயின் இருக்கும், ரொம்ப நாளா அந்த வலி இருந்துட்டே இருக்கும். ஸோ இந்த பெயின் எதனால வருது, இந்த பெயின் இவங்களுக்கு இருக்கிறது நார்மலா, இது கூட தெரியாம நிறைய பேர் இந்த வலியிலேயே சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு 70% ஆஃப் த பெண்கள் வந்து இந்த மாதிரி வலியோடவே தான் வாழ்க்கையை கடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம அந்த பெல்விக் பெயினை நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெஜனிஸ்மஸ். ஸோ வெஜனிஸ்மஸ்ங்கிறது இன்வாலண்டரியா நம்ம மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகுறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாடர் சிண்ட்ரோம். ஸோ பிளாடர்ல வந்து, அதாவது நம்ம யூரினரி பிளாடர்ல ரொம்ப யூரின் போகும்போதோ அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு ரொம்ப சிவியரா பெயின் இருக்குது. இல்லை நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அந்த பெல்விக் ஏரியாவே நம்மளுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடா இன்ஃப்ளேம்டா இருக்கும் போது ஒரு பெயின் இருக்கும். ஸோ கர்ப்பப்பையில எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இது இல்லாம நர்வ் பெயின். ஸோ புடண்டல் நர்வுங்கிறது நம்மளோட வெஜைனா, வல்வா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சப்ளை பண்ணும். ஸோ இந்த நர்வ்ஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு நியூரால்ஜியா, இந்த மாதிரியான புடண்டல் நியூரால்ஜியான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான பெயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெல்விக் ஏரியால நிறைய காரணங்கள்னால நம்மளுக்கு வந்து பெயின் இருக்கும். ஸோ இந்த பெயினை வந்து நம்ம இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க போறோம். ஸோ இப்போ வந்து புடண்டல் நர்வ். ஸோ இந்த நர்வ்ல வரக்கூடிய பிரச்சனைகள்ல ஒரு இன்ஜுரி ஆகுது, இல்லாட்டி ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகுதுன்னா அதுல வந்து ரொம்ப பெயின் இருக்கிறதுனால வந்து நிறைய பெண்கள் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா நம்ம கிளினிக்ல ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 22 years தான் ஆகும். ஷீ இஸ் நியூலி மேரிட். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பெயின்னா, மேம் எனக்கு வந்து தொட்டாலே எனக்கு பெயின் இருக்கும். ஸோ நாட் ஓன்லி நம்மளுக்கு வந்து ஒரு டாம்போன் இன்சர்ட் பண்ற போது தான் பெயின் வரணும்னு இல்லை மேம், நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது, ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும் போது கூட ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஏரியால பட்டுச்சுன்னா ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வலியோடவே தான் நான் வந்து இத்தனை நாள் நான் கடந்து வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ மேரேஜ் ஆக போகுது, ஸோ இதனால ஏதாவது எனக்கு பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ இது மாதிரி அவங்களோட பெயின் எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பா இருக்கும், பர்னிங் சென்சேஷன் மாதிரி. அந்த பெயின் ஒரு லெவலுக்கு மேல போகும்போது அது டியர் ஆகுற மாதிரி ஒரு பெயின். ஸோ இந்த அளவுக்கு சிவியரா எனக்கு பெயின் இருந்துட்டே இருக்கு. பட் இது நிறைய டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சிட்டோம், இது என்ன பெயின்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால இது ஏதாவது என்னோட ஃபேமிலி லைஃப்ல ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான பெயின் இருக்கவங்களுக்கு, ஸோ இது ஜென்ரலா நம்மளுக்கு அப்படிதாங்க, தலைவலி எப்படி நம்ம ட்ரீட் பண்றோம், நம்மளுக்கு கண்ணுல எப்படி நம்மளுக்கு பெயின் இருக்கு, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கு, பெல்விக் ஏரியால பெயின் இருக்குன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாபம். அதான் நிறைய பேர் டபுவா நினைப்பாங்க, இதை பத்தி வெளியில பேசுறதுக்கே ஏதோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேமா நினைப்பாங்க. ஸோ அதை மாதிரிலாம் இல்லாம இதுவும் நம்ம கையில வரா மாதிரி, காலில் வரா மாதிரியான ஒரு ஆர்கன்ல நடக்கக்கூடிய பெயின், நம்மளுடைய அனாட்டமியில ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வரக்கூடிய பெயின். ஸோ இதை மற்ற ஆர்கன்ஸை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதை மாதிரி தான் இதையுமே நம்ம ட்ரீட் பண்ணோம். ஸோ இதுல வந்து ஷை ஆகுறது, ஷேம் ஆகுறதுங்கிறது இல்லாம இந்த பெயினை நம்ம எப்படி ஹீல் பண்றது, இந்த பெயினுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ பெயின் நம்மளுக்கு சர்ஜரி தான் அப்படின்லாம் இல்லாம நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ நான் சர்ஜிக்கலா இருக்கு, மெடிக்கலா இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தேவைப்படாம சின்ன சின்ன சிம்பிள் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணா, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலே சேஞ்ச் ஆகுற மாதிரியான பெயின் ரிலீவிங் டெக்னிக்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி பெயின்ல இருந்து ரிலீவ் ஆகணும், நீங்களுமே பெயின் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.